கணவனும் மனைவியும் சேர்ந்தாப்புல ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சு இந்த காலகட்டத்தில. இந்த சூழ்நிலையில கணவன நம்பி வந்த மனைவி ஒரு பெண் குழந்தையோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவோ, ஆறுதலோ குடுக்கலனாலும் பரவால்ல. அவங்க வீட்ல இருக்கிற சொந்தக்காரங்க என்ன பண்றாங்க, அவங்கள வெளியில இருக்கக்கூடிய நபர்கள தூண்டிவிட்டு, அவங்க கிட்ட இவங்களுடைய மொபைல் நம்பர குடுத்து, அவங்கள கன்னா பின்னான்னு அதாவது ஆண்கள் இன்னதான் ஒரு பெண்ணுகிட்ட கேள்வி கேட்கிறதுன்னு இல்லாம, படுமோசமா கேள்விகள கேட்குறாங்க அப்படிங்கையில, இத எந்த கணக்குல எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. அவங்களுடைய ஒரு சின்ன குரல் பதிவு உங்களுக்காக நான் போடுறேன். சரி. இப்ப வந்து நீங்க அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு நீங்க மறுமணத்த பத்தி யோசிக்கல. யோசிக்கல மேடம். ம். எதுவும் வேண்டாங்க மேடம். சரி. இப்ப ம். உங்கள எந்த வகையில டார்ச்சர் பண்றாங்க? எந்த வகையிலன்னா, கோர்ட்ல கேஸ் இருக்குங்க மேடம். கேஸ் என்ன முடிவு பண்ணுதோ அத நான் ஏத்துக்கிறேங்க மேடம். எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லங்க மேடம். ம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நான் ஒவ்வொருத்தட்டையா போன் நம்பர குடுத்து, நான் உன் புருஷன் பேசுறேன், நான் உன் புருஷன் பேசுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தனா அடிக்கிறது. போலீஸ்ல என் மேல கம்ப்ளைண்ட்ட குடுத்து எஃப்ஐஆர் போடுறது.